ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्म विद्वरम्. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् ஹரி ஓம். நம்ம 18ஆம் அத்தியாயத்துல இருக்கோம் இல்லையா? நடுவில் கொஞ்சம் நிறைய கேப் ஆயிடுச்சு. அதனால ஆஸ் யூஷுவல் நம்ம மறந்துருப்போம்ல. 17ஆம் அத்தியாயம் என்ன படிச்சோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? 16. சரி, அதுதான் பாருங்க. டக்குனு அத்தியாயத்தோட பேரு வந்ததுன்னா ஈஸியா ஞாபகம். 17 ஸ்தாத்ரேய விபாகம். ஸ்ரத்தாத்ரயம் போது நமக்கு இருக்க வேண்டிய கொள்கைகள், நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கு, ஏன் அது வந்தது அப்படி பார்த்தபோது 16 என்னது? தெய்வாசுர சம்பத், தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள். அது எதுக்கு படிச்சோம்? அது ஏன் படிச்சோம்? 16. 15 வந்து புருஷோத்தமயம், உத்தம புருஷன், அதாவது நம்ம பரமாத்மா சுரூபம். பரமாத்மா சுரூபத்தை தான் நம்ம அடைய வேண்டிய லட்சியம். அந்த லட்சியத்தை சொன்ன உடனே 16ல அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அதிகாரி யாரு? அப்ப 16வது அத்தியாயம் பாத்தீங்கன்னா அதிகாரித்துவத்தை பத்தின அதிகாரம். அது 16வது அத்தியாயம். அப்போ யார் அதிகாரி? தெய்வீக சம்பத் வளர்த்து கொண்டு இவன் தான். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன வருது? எப்படி என்னிடம் இருக்கக்கூடிய அசுர சம்பத்தை நீக்கணும், தெய்வீக சம்பத்தை கொள்வது அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னாரு பகவான் முடிக்கும் போது 16வது அத்தியாயத்துல? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் சொன்னாரா? யார் வந்து அதிகாரின்னு கேட்கும்போது அந்த அதிகாரித்துவத்தை எப்படி வளர்த்துக் கொள்ளணும்னு கேட்கும்போது அதிகாரித்துவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு சாஸ்திரம் பிரமாணம் அப்படின்னு என்ன சொல்றாரு? நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் அற்று நடந்து கொள்ளும் போதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் நீங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அசுர சம்பத்துகள் நீங்குகிறது. அப்ப அந்த விருப்பு வெறுப்புகள் இல்லாம நடந்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சாஸ்திரத்தை சொல்றபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும், இப்படி சொன்னாரு. அப்புறம் அர்ஜுனனுக்கு என்ன கேள்வி வந்தது? இப்போ சாஸ்திரத்தை பின்பற்றாம ஆனா ஸ்ரத்தையோட தன்னுடைய மூதாதையர்கள் பின்பற்றின வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவர்கள், அவர்கள் வந்து அதிகாரித்துவம் பெற்றவர்களா இல்லையா? இதான் அர்ஜுனன் கேட்டான். அதுல 17ல. அப்ப பகவான் கிருஷ்ணன் தான் சொன்னாரு, சரி அந்த வெறும் ஸ்ரத்தா மட்டும் இல்லப்பா, அந்த ஸ்ரத்தை எதுல இருக்கு, எந்த மாதிரியான ஸ்ரத்தை உள்ளவனாக இருக்கிறானோ அதை பொறுத்து அவன் சாத்விகமானவனா, ராஜசிகமானவனா, தாமசிகமானவனான்னு நம்ம பார்க்கணும். அப்போ சாத்விக ஸ்ரத்தை இருப்பவனாக இருந்தா, அதாவது சாத்விகமான நம்மளுடைய கலாச்சார பரம்பரை முன்னோர்களை அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து வர்றவனாக இருந்தா அவன் அதிகாரி ஆவான். இல்லைன்னா வந்து என்னது, அவன் அதிகாரி ஆக மாட்டான். ராஜசிக ஸ்ரத்தா, தாமசிக ஸ்ரத்தை இருந்தா அவன் அதிகாரி ஆக மாட்டான். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தர் சாத்விக ஸ்ரத்தை உடையவனா இருக்கானா இல்லையான்னு? எப்படி கண்டுபிடிக்கணும்னா மூன்று விஷயங்களா எடுத்துட்டார். அவனுடைய வழிபாடு, யஜ்யா, ஆகார, தான, தவம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள், அவன் செய்யற தவம், தானம், இது எல்லாத்தையும் எல்லாரும் கேக்குதா? கிளியரா ஆடியோ எல்லாரும் கேக்குதா? அங்க தியாகராஜிக்கு ஏதோ கேட்கலன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. எல்லாம் மத்தவங்களுக்கு கேக்குதா? ஓகே, சரி. இந்த மாதிரி யஜ்யா,
ஆகார யஜ்ஞ தான தவம் இதெல்லாவற்றையும் அவன் வந்து சாத்விகமான முறைப்படி கடைபிடிப்பவனாக இருந்தா அவன் கண்டிப்பாக அதிகாரி ஆவான். இதை சொன்னார். இப்போ 18ல அர்ஜுனனுக்கு என்ன கேள்வி வந்தது? நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? முதல் 2 ஸ்லோகம் படிச்சோமா? முதல் 2 ஸ்லோகம் படிச்சிட்டோம். இப்போ எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் அதிகாரித்துவத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு ஆகார யஜ்ஞ தான தவம் போன்ற எல்லா நடவடிக்கைகள்லையும் சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம் மூன்றா பிரித்து சொல்லி அதுல ராஜசீகத்தையும் தாமசீக நடவடிக்கைகளை விட்டுட்டு அந்த பாவனை விட்டுட்டு யார் வந்து சாத்விகமான முறையில எல்லாவற்றையும் செய்கிறார்களோ அவன் அதிகாரித்துவம் சொன்னார் இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்கு என்ன தோன்றிடுச்சு? அதே மாதிரி கிருஷ்ணா நீ எனக்கு சந்நியாசத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் கூட இந்த 16 அத்தியாயம் சொல்லும் போது சந்நியாசம் தியாகம் இப்படி எல்லாம் நடுவுல வந்திருக்கு. அதை பத்தியும் அதுல வந்து சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம்னு இருக்கா? இருந்தா அதை பற்றி எனக்கு சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அப்படி அப்போ நம்ம என்ன கேட்டோம்? நம்ம என்ன பார்த்தோம்? அப்போ சந்நியாசம்ன்றது இவன் எதை கேட்கிறாரு? அர்ஜுனன் எதை பத்தி கேட்கிறான் அப்படி பார்க்கும்போது அது வித்வத் சன்னியாசத்தை பத்தி கேட்கல, விவிதிஷா சன்னியாசத்தை பத்தி கேட்கல. ஏனென்றால் இவங்க பேசுறது எதை பத்தி வருது? இந்த யஜ்ஞ தான தவம் எதை பத்தி இருந்தாலும் எல்லாமே வந்து கர்மத்துக்கு உட்பட்டது. இந்த உலகத்தினுடைய கர்மத்துக்கு உட்பட்டது இவங்க பேசுறதுலாம். அதனால இங்க சந்நியாசம்ன்றது, ஆனா வித்வத் சந்நியாசம் எதை பத்தி கிடையாது? இந்த உலக கர்மங்களை பத்தி கிடையாது. அதே போல விவிதிஷா சந்நியாசம் இந்த உலக கர்மங்களை பத்தி கிடையாது. வித்வத் சந்நியாசம் ஞானம் அடைந்தவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற மேற்கொள்கின்ற சந்நியாசம். அதனால அங்க போய் சாத்விகமா ராஜசிகமா தாமசிகமானு கேட்க முடியாது நம்ம அந்த சந்நியாசத்தை. அதே மாதிரி விவிதிஷா சந்நியாசம் சொல்லும்போது அந்த ஆத்ம ஞானத்தை பெற வேண்டி மேற்கொண்ட சந்நியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இவர்கள் கர்மத்தை எல்லாம் முடித்து விட்டவர்கள் அர்த்தம். அப்போ இப்ப என்ன இருக்கு அவங்களுக்கு? ஸ்ரவண மரண நிதித்தியாசனம், ஆத்மாவை குறித்த கர்மங்கள் தான் இருக்கு. அதனால அங்க போய் அதுவும் சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம்னு சந்நியாசத்தை இங்க கேட்க முடியாது. அப்போ எதை கேட்கிறாரு இங்க அர்ஜுனன் பார்க்கும்போது கர்மத்துக்கு உட்பட்ட கர்மத்துக்கு அதிகாரித்துவம் பெற்றவர்கள் யாரோ அவர்கள் இடத்துதான் அவர்கள் செய்கின்ற காரியத்துல சந்நியாசம் தியாகம்னா என்னது அப்படின்னு கேட்கிறான். அதான் அர்த்தம் இங்க. அப்போ அந்த ஸ்லோகங்களை ரெண்டும் நம்ம படிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அந்த 2 ஸ்லோகத்தையும் படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்ம 18ஆம் அத்தியாயம் ப்ரொசீட் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத அஷ்டாதசோऽध्यायः மோக்ஷ சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷः ப்ருதக் கேஷினி சூதன. அர்த்தம் ஸ்ரீ பகவான் உவாச்ச காம்யானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுः சர்வ கர்ம ஃபல தியாகம் பிராஹுஸ்தியாகம் விசக்ஷணாஹ. இப்ப அர்ஜுனுடைய கேள்வி, ரிஷிகேஷா மகாபாஹோ கேஷினி சூதன, இப்படி பலவாறு கிருஷ்ணரை வந்து அவனுக்கு பிடித்த பெயர் அவர்கிட்ட வச்சிருக்கிற அந்த குரு பக்தியை வெளிப்படுத்துறான். அப்புறம் சந்நியாசம் தியாகம், இரண்டு சந்நியாசஸ்ய தியாகஸ்ய ச, இந்த இரண்டினுடைய தத்துவத்தை பிருத்தக் வேதித்தும் இச்சாமி. பிருத்தக்னா அப்படி வெவ்வேறாக வேறுபடுத்தி, டிஃபரன்ஷியேட்டிங். எப்படி டிஃபரன்ஷியேட்டிங், எப்படி வேறுபடுத்தி சொல்லணும்? எப்படி வந்து ஆகார யஜ்ஞ தபஸ் தானம்னு வேறுபடுத்தி சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம்னு பிரித்து சொன்னாயோ அது போல இதையும் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எதை குறித்து? சந்நியாசத்தை குறித்து, தியாகத்தை குறித்து. இப்போ ரெண்டும் வெவ்வேறா அப்படின்னா அது எப்படி கிருஷ்ணர் ஹேண்டில் பண்றா நம்ம பார்ப்போம் பதில் சொல்லும் போது. அப்ப நமக்கு தெரியும் சந்நியாசம் வேறா தியாகம் வேறா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா. அப்படி பார்க்கும்போது கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன சொல்றாங்க? நான் வந்து இப்ப இந்த சன்னியாசத்தை என்ன நமக்கு புரிஞ்சுது? அர்ஜுன் கேட்டது வித்வத் சன்னியாசத்தை பத்தி கிடையாது, விவிதிஷா சன்னியாசத்தை பத்தி கிடையாது, கர்ம அதிகாரித்துவம் இருப்பவர்கள் அவர்கள் மேற்கொள்கின்ற சன்னியாசம். அப்ப அவங்க அங்க என்ன சன்னியாசம் இருக்க முடியும்? பகவான் கிருஷ்ணன் சொல்ற பதில இருந்து நமக்கு புரியுது. காமியானாம் கர்மணாம் ஞாசம், சந்நியாசம். ஞாசம் விடுதல், துரத்தல்.
காமிய கர்மத்தை விடுவது சந்நியாசம் என்று கவையோ விதுகோ. நான் சொல்றேன்னு சொல்லல இங்க கிருஷ்ணர். அகம் வதாமி அகம் வதத்தி சொல்லல, நான் சொல்றேன்னு சொல்லல. கவையோக விதுகு என்று கவையக என்று சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். சரி, ஞானிகள் கூறுகிறார்கள். அப்படி காமியானம், நீங்க ஞானிகள் ஆத்ம ஞானியா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருடைய ஒப்பீனியன், சரிங்களா? சில பேருடைய ஒப்பீனியன். ஒவ்வொரு இப்போ இங்க என்ன சொல்ல போறாருன்னா, இந்த 2வது ஸ்லோகத்துல இருந்து முதல்ல கர்மத்துக்கு உட்பட்ட சந்நியாசம் தியாகம்ன்றத அதை பத்தின அபிப்பிராயங்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒரு சில பேர் கவையக என்ன சொல்றாங்க, காமிய கர்மத்தை விடுவது சந்நியாசம்னு சொல்றாங்க. புரியுது? அது முதல் வரியில காமிய கர்மத்தை விடுவது அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல கர்மம் என்னெல்லாம் இருக்கு? கர்மம் நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், காமிய கர்மம் 3 இருக்கு. நிஷித்த கர்மத்தை இங்க கொண்டே வர வேண்டாம், இங்க கிடையாது, அப்ளிகபிள் இல்லைங்க. அப்போ காமிய கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், இந்த 3 கர்மங்கள் இருக்கு. அந்த 3 கர்மங்கள்ல முதல் வரி டெபினேஷன் படி சந்நியாசம் என்னது? காமியானாம் கர்மனாம் நியாசம், காமிய கர்மத்தை துரத்தல் சந்நியாசம் என்று பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்ய வேண்டும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப கர்மங்கள்ல காமிய கர்மம் இருக்கு, நித்திய கர்மம் இருக்கு, நைமித்திய கர்மம் இருக்கு. இப்போ சந்நியாசத்தை பத்தியும் தியாகத்தை பத்தியும் நீ வெவ்வேறாக வகைப்படுத்தி கூற வேண்டும் கிருஷ்ணான்னு அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு முதல்ல சந்நியாசம் தியாகம்னா என்னன்னு தெரிந்து கொள். அப்போ என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் அது வெவ்வேறு எப்படி பிரித்து சொல்றதுன்னு சொல்லலாம். அப்படி சந்நியாசம்னா தியாகம்னா என்ன, அதை பத்தி என்னெல்லாம் யாரெல்லாம் எப்படி எல்லாம் புரிந்து வைத்திருக்காங்க, என்ன சொல்றாங்க, அப்படி சொல்லும்போது முதல் வரியில சொல்லும்போது சந்நியாசம்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்னும் முடிவுக்கு வரல கிருஷ்ணர், அவருடைய பதில சொல்லல. கவயோகோ விதுகோ விசக்ஷனாக இப்படியே சொல்றாரே தவிர, இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப கவயவர்கள், சில ஞானிகள், சில பேர் என்ன அபிப்பிராயம் பண்றாங்க, காமிய கர்மத்தை விடுவதே சந்நியாசம் என்று கூறுகிறார்கள். அப்படின்னா நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்பவர்கள் காமிய கர்மத்தை துறந்தவர்கள். இது புரியுதுங்களா? இது ரொம்ப ஸ்டெப்பா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா பொதுவா பேசக்கூடாது. நம்ம காமனா பேசிட்டு போயிடுவோம், இதான் அர்த்தம் இதான் அர்த்தம் அப்படின்னு. ரொம்ப தெளிவா இருக்கு. காமிய கர்மத்தை விட்டவர்களே சன்னியாசிகள் சொல்லும் போது அவங்க நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் விட்டவர்கள் அர்த்தம் கிடையாது. நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்பவர்கள், அதை விடாதவர்கள் அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் கூட சன்னியாசிகள் என்று சிலர் கூறுகிறார்கள். நித்திய கர்மம்னா என்னன்னு கேட்டா சரியா சொல்லக்கூடாது. நைமித்திய கர்மம் நமக்கு தெரியும். காமிய கர்மம் பலனை எதிர்பார்த்து 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 ஆசை, இந்த ஆசைகள் எல்லாவற்றையும் ஆசையோடு செய்வது, ஆசையோடு செய்கின்ற கர்மங்கள் எல்லாம் என்னது? காமிய கர்மம் வந்துடும். நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் டியூட்டிஸ்ல வந்துடும். அதுவே டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, அடுத்து யாரு? 2வது வரியில என்ன சொல்றாங்க? சர்வ கர்ம பல தியாகம். இதுலயும் ஒரு பியூட்டி பாருங்க. அவர் என்ன அழகா வித்தியாசப்படுத்துறாரு. எல்லா கர்மத்தினுடைய பலத்தை தியாகம் செய்பவர் தியாகம்னு அர்த்தம். சர்வ 2வது வரி பாக்குறீங்களா? புக்கு பாக்குறீங்களா? புக்ல ஸ்லோகம் என்ன போட்டிருக்கு? சர்வ கர்ம பல தியாகம், தியாகம் பிராகு விசக்ஷனாக. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? அனைத்து கர்ம பலனை துரத்தலையே தியாகம் என்று கூறுகிறார்கள். இங்க என்ன அர்த்தம் வந்திருக்கு பாருங்க. முதல்ல சர்வம் வரல, சர்வ கர்மானாம் ஞாசம் சந்நியாசம் சொல்லல. முதல்ல என்ன சொன்னாங்க? காமியானாம் ஞாசம் கர்மன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். முதல்ல சொல்லும் போது காமியானாம் கர்மனாம் ஞாசம் சொன்னாலே தவிர சர்வ கர்மானாம் ஞாசம் சொல்லல. அங்க அப்போ நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்பவர்கள் அவர்கள், ஆனா காமிய கர்மத்தை விட்டவர்கள் சந்நியாசம் அவர் சொல்லலாம். அந்த காமிய கர்மத்தை விட்டவர்கள் சந்நியாசம். அடுத்து என்ன? 2வது வரியில சர்வ கர்ம பல தியாகம் தியாகம் பிராகு, அனைத்து கர்மத்தினுடைய பலன்களை துறந்தவர்கள். அப்படின்னா என்னது? அது துறந்தா அதுக்கு என்னன்னு பேரு? தியாகம்னு பேரு. என்னது இது? சர்வ கர்ம பல தியாகம். அப்போ கர்மம்னா என்னது? கர்மம்னா 3 தான். நிஷித்த கர்மத்துக்கு எடுத்துக்கல, அதை விட்டதுனால 3: காமிய கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம்.
இந்த 3 கர்மங்கள்ல இருக்கக்கூடிய கர்ம பல தியாகம், அதனுடைய பலன்களை துரத்தலே தியாகம்னு அர்த்தம். இது தெளிவா இருக்கா? இந்த 2 லைனும். 2வது லைன் எங்கேயுமே நம்ம டைவர்ட் ஆகல. கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை வச்சு போறோம். 2வது வரியில சர்வ கர்ம பல தியாகம்னு சொன்னாரு. அப்ப சர்வ கர்மமா, கர்மமே 3 வகைதான், நித்திய, நைமித்திக, காமிய கர்மம். அப்ப 3 வகை கர்மத்தினுடைய பலன்களையும் துரத்தலே தியாகம். அப்போ 2வது இதுல எதை இன்க்ளூட் பண்ணிருக்காரு? சர்வ கர்ம பலத்துல எதை இன்க்ளூட் பண்ணிருக்காரு? காமிய கர்மத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. காமிய கர்மத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காரு. சரி, காமிய கர்மத்தினுடைய பலனை துரத்தல் தியாகம்னு சொன்னா பரவாயில்ல, நித்திய கர்மம் நைமித்திய கர்மக்கும் பலன் உண்டா? சில பேர் பலன் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வேதாந்தத்துல அதை நம்ம ஒப்புக்கொள்வது கிடையாது. நித்திய கர்மம் நைமித்தியத்துக்கும் பலன் உண்டு, பலன் உண்டு. ஆனா அந்த பலனை நாம கருதாம செய்யும் பொழுது, இப்ப நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் என்ன 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 கிடைக்கும்? என்ன பலன் அது? இப்ப என்ன பலன்னா, சாஸ்திரப்படி பார்த்தா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், பித்ருலோகம் போகலாம், இப்படி வெவ்வேறு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க என்ன அர்த்தம்னா, சரி அப்போ அந்த பலனை துரத்தல். அப்போ நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யறாங்க. ஆனா அங்க என்ன கிடையாது, அவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, எந்தவித பலனை குறித்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றார்கள். அதே சமயத்துல சர்வ கர்மன்னு சொன்னதுனால இது நமக்கு புரியுது. நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்துல அதனுடைய பலனை துறக்கிறார்கள் நமக்கு புரியுது. அப்படி துரத்தார்கள்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதனால அந்த பலன் என்னவா இருந்து, அந்த பலன் ஒவ்வொரு கர்மமுமே பலனை கொடுக்கும். ஆனா இவங்க அந்த பலனை எதிர்பார்க்காம இந்த நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தினுடைய பலனை துறந்ததுனால அவங்களுக்கு சித்த சுத்தி கிடைக்கிறது, மன தூய்மை கிடைக்கிறது. இந்த மன தூய்மை, சித்த சுத்தி, இது என்னது? ரெண்டும் 2ல 1தான். சமஸ்கிருதத்துல சொன்னோம், தமிழ்ல சொன்னோம். இது என்னது? நமக்கு ஆத்ம ஞானம் வேண்டும் என்கின்ற விருப்பத்தை ஏற்படுத்தும், முமுட்சுத்துவத்தை ஏற்படுத்தும். சரி, இது நமக்கு புரியுது. காமிய கர்மம்னு சொன்னாலே என்னது? பலனை எதிர்பார்த்து செய்வதான் காமிய கர்மம். அந்த காமிய கர்மத்தினுடைய பலனையும் துரத்தல். இங்க பாத்தீங்களா, சர்வ கர்மன் போட்டதுனால என்ன பிரச்சனை வந்ததுன்னு? இங்க கீதையில இங்க கிருஷ்ணர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. சர்வ கர்மன்னு சொன்னதுனால எதை சேர்த்துக்கணும்? நம்ம காமிய கர்மத்தையும் சேர்த்துக்கணும். நமக்கு என்ன புரியுது? நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தை பலத்தை தியாகம் பண்ணா புரியுது. ஓகே, வெரி குட். ஆனா அதுக்கே பலன் இல்லைன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பலன் உண்டு. அந்த பலனை எதிர்பார்க்காம செய்கிறார்கள். சரி, அப்படி துறக்கிறான், அது தியாகம்னு சொல்லிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இங்க என்ன செய்யணும்? அப்போ சர்வ கர்மனா இங்கேயும் 2வது இல்ல, நித்திய கர்மம் செய்யறான், நைமித்திய கர்மம் செய்கிறான், காமி கர்மம் செய்கிறான், ஆனா பலனை துறக்கிறான் 2வது வரியில. இப்படி சில பேர் சொல்கிறார்கள். அப்ப இங்க என்ன அர்த்தம்னா, காமிய கர்மம் செய்கிறார்கள்னு சொல்லும் போது சில விஷயங்கள் காமிய கர்மம் போல நமக்கு தோணும். சில விஷயங்கள் செய்யும் போது காமிய கர்மம் செய்வது போல இருக்கும். ஆனா அந்த காமிய கர்மம் செய்வது போல நமக்கு தோன்றினாலும் அப்படி செய்பவர்கள் அதன் மேல ஆசை இல்லாம செய்யறாங்க. அந்த பற்ற துறந்துட்டாங்கன்னா, பலன் இருக்கக்கூடிய பற்ற துறந்துட்டாங்கன்னா அது காமிய கர்மமாகவே இருக்காது. அது காமிய கர்மம்ன்ற ஸ்டேட்டஸையே இழந்துடும். சரி, ஒரு உதாரணத்துக்கு என்ன நம்ம பார்க்கலாம்? உதாரணத்துக்கு நம்ம இதிகாச புராணங்கள்லையும் பார்க்கலாம், இப்போ இருக்கிற லைஃப்லையும் பார்க்கலாம். நம்ம இதிகாசம் மகாபாரதம் பார்க்கும்போது நம்ம கேள்விப்படுறோம், ராஜசூய யாகம் பண்றாரு யாரு? தர்மர். பாண்டவர்கள் பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் பண்றாங்க பாருங்க. அது பண்ணும்போது அஸ்வமேத யாகம், அதெல்லாம் பண்றாங்க. அது பண்ணும்போது என்ன பண்றாங்க? அது என்ன, ஒரு பலனை குறித்து எதிர்பார்க்கறது தானே, ஒரு குறிப்பிட்ட பலனை குறித்து செய்யக்கூடியதுதான். அது பார்க்கும்போது காமிய கர்மம் மாதிரி இருந்தது. கரெக்டா? பார்க்கும்போது காமிய கர்மம் செய்வது போல இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றாங்க, பகவானுக்கு அர்ப்பணமாக செய்கிறாங்க. அந்த அஸ்வமேத யாகத்தினால என்ன பலன் கிடைக்குதுன்னா, எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய தீயவர்களையும் ஒடுக்கி
எல்லா தர்மத்தையும் நிலைநாட்டி எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களை ஏற்படுத்துவதற்காக செய்யறாங்க. அது செஞ்சாங்க. அதே சமயத்துல பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவதாக செய்யறாங்க. அப்படி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணத மாதிரி செஞ்சதுனால அது என்னவாயிடுச்சு, அது சர்வ கர்ம பல தியாகம்னா அது காமிய கர்மம்ன்ற ஸ்டேட்டஸை எடுத்தாச்சு. ஆனா பார்ப்பதற்கு எப்படி இருக்கு நமக்கு, மத்தவங்க பார்க்கும்போது இவரு தான் ராஜசூய யாகம் செய்யறாரு, அஸ்வமேத யாகம் செய்யறாரு, அப்ப இவங்களும் என்ன பண்றாங்க, காமிய கர்மம் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்வது போல இருக்கு. வேற ஒருத்தர் செய்வான் அஸ்வமேத யாகம், அவன் பண்ணா என்ன பண்ணுவான், நான் இங்க மொத்த உலகத்தையும் என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன் பாரு, எல்லாத்தையும் கொண்டு கொடுங்கோலாச்சு, அவனுக்கு விருப்பம் பேராசை, எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும், அது காமிய கர்மம். உண்மையாகவே அது காமிய கர்மம். ஆனா சிலது காமிய கர்மம் போல தோன்றினாலும் ஆனா அந்த செய்பவருடைய நோக்கம் மனதுல அந்த சுயநலம் இல்லாம செய்யும் பொழுது அது என்னவா மாறிடும், அது காமிய கர்மமாகவே இருக்காது. அதனால அவர்களும் என்ன பண்றாங்க, ஈஸ்வர அர்ப்பணமாக மாறிவிடும். எல்லோருடைய நன்மைக்காகவும் செய்வதனால், அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்வதனால் அதுவும் காமிய கர்மமாக ஆகவே ஆகாது. அதனாலதான் இங்க சர்வ கர்ம பல தியாகம் சொல்லும் போது நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் மட்டும் சொல்லாம இவன் காமிய கர்மம் போல தோன்றுகின்ற கர்மத்தையும் அந்த பலனத்தையும் துறந்தால் அது என்னது, அது தியாகம்னு பேரு. ஓகே, சரி. இப்ப முதல்ல சொன்னது சந்நியாசம் வேற, ரெண்டாவது சொன்னது தியாகம் வேற. அப்ப ரெண்டு இருக்கா? ரெண்டு வேற வேற கிடையாது. சந்நியாசமும் கிடையாது, தியாகமும் கிடையாது. ரெண்டு வேற வேற கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான். எப்படி சொல்றோம்னா, இப்ப அர்ஜுனுடைய கேள்வி என்ன, தெளிவா கேட்டிருக்கான். பிருத்தக் பிருத்தக் எல்லாம் பிரிச்சு சொல்லு. எதை பத்தி சொல்லு, சந்நியாச தியாக அப்படின்னு அர்த்தம், சந்நியாசம் அண்டு தியாக அப்படின்னா அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நினைச்சிட்டு இருக்கான். இது ரெண்டு பத்தியும் சொல்லு. அப்படின்னா கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கணும், ராஜசீக சந்நியாசம், தாமசீக சந்நியாசம், சாத்வீக சந்நியாசம் சொல்லியிருக்கணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கணும், ராஜசீக தியாகம், தாமசீக தியாகம், சாத்விக தியாகம் சொல்லியிருக்கணும்ல. அப்படி சொல்லியிருந்தா ரெண்டு வேற வேற. ஆனா கிருஷ்ணன் அப்படி சொல்லவே இல்லை, ஒன்ன பத்தி தான் பேசுறாரு. அந்த ஒன்ன பத்தி பேசுறதுனால இங்க சந்நியாசம் தியாகம் ரெண்டும் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இதை பயன்படுத்தும் போது தியாகம்னு சொன்னாலே துரத்தல், சந்நியாசம்னு சொன்னாலே துரத்தல். எப்படி இப்படி பயன்படுத்துறோமோ இங்கேயும் அதே மாதிரிதான், ரெண்டுமே ஒன்றுதான், சந்நியாசம் தியாகம். ஆனா இங்க ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்ன புரியுது பாருங்க, காமியானாம் கர்மனாம் நியாசம் சந்நியாசம், சர்வ கர்ம பல தியாகம் தியாகம். என்ன புரிஞ்சுது? முதல்ல சொல்லும் போது நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தை செய், காமிய கர்மத்தை விட்டுடு. ஓகே, முடிஞ்சிச்சு. அப்ப அங்க அந்த காமிய கர்மத்தை மட்டுமே விடுவதையே என்ன சொல்றாங்க, சன்னியாசம் சொல்றாங்க. ஆனா அது கம்ப்ளீட் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், அவன் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யறான், அதுல அவனுக்கு பலன் உண்டு, அவனுக்கு சொர்க்கம் போலாம், பலன் உண்டு. புரியுதுங்களா? நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யறான் ஃபர்ஸ்ட்ல, காமிய கர்மத்தை மட்டும்தான் விட்டான். அந்த நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தை அவன் எப்படி வேணாலும் செய்யலாம். புரியுதுங்களா? நான் என்னோட கடமையை செய்கிறேன், அது எனக்கு இதனால என்ன கிடைக்க போகுது, சொர்க்கம் கிடைக்க போகுது, வெரி குட், இருந்து அதை மட்டும் தான் சொல்றாங்க. முதல்ல காமிய கர்மத்தை விட்டாலே நீ சன்னியாசம் சொல்றாங்க. ஆனா ரெண்டாவது கம்ப்ளீட் ஆகுது பாருங்க, சர்வ கர்ம பல தியாகம். அப்ப என்ன சொல்லுவாங்க, அப்ப ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். நீ நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செஞ்சாலும் நீ முதல்ல அதுலயும் பலனை எதிர்பார்க்காத, எதிர்பார்க்காதன்றது எங்க கம்ப்ளீட் ஆகுது, ரெண்டாவது வரியில கம்ப்ளீட் ஆகுது, சர்வ கர்ம பல தியாகம். இப்படி கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க சிம்பிளா சொல்லலாமே, சிம்பிளா சொல்லணும்னா கீதா கிளாஸ் வந்தா ஸ்லோகா படிதான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்லோகா வார்த்தை விட்டுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. அந்த ஸ்லோகா படி போனா ஆனா கம்ப்ளீட் மீனிங் வரணும். கம்ப்ளீட் மீனிங் வரணும்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒண்ணுதான்றத புரிஞ்சுக்கணும். சந்நியாசம்ன்றதுனாலும் தியாகம்ன்றதுனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இல்லைன்னா என்ன ஆயிடும் பாருங்க, முதல் வரியில காமிய கர்மத்தை விட்டாலே சன்னியாசம் சொன்னாக்க முதல் வரி மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா என்ன ஆகும், அப்ப அவன் நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்துக்கு என்ன செய்வான், பலன் எதிர்பார்த்து செய்வான். பலன் எதிர்பார்த்து செய்த காமிய கர்மம் இல்லையா? அப்போ நித்திய நைமித்திக கர்மமே காமிய பலன் ஆயிடும், காமிய கர்மம் மாறிடும். நம்மளுடைய டியூட்டினாலே அதுல விருப்பம் இருக்கக்கூடாது, ஆனா அதையே காமிய கர்மம் மாத்திடுவோம்.
நீ காமிய கர்மத்தையே விட்டுணும்னா டியூட்டியே காமிய கர்மம் மாத்திரம் என்ன கதை அது. அதனால அது முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது சர்வ கர்ம பல தியாகம்னு சொல்லும் போது நீ காமிய கர்மத்தை விட்டா மட்டும் பத்தாது. அது முதல் வரி முட்டுலாம். ரெண்டாவது என்ன, ரெண்டாவதுல நித்திய கர்மம் நைமித்திய கர்மம்ல கூட நீ என்ன பண்ணக்கூடாது பலனை துறக்கணும். இப்ப அதுக்கு ஆப்போசிட் அப்படியே காமிய கர்மத்திலேயே நீ துறக்கணுயா, சர்வ கர்மம்னு சொன்னாங்க பாருங்க. அப்ப அந்த காமிய கர்மத்தை கூட நீ என்ன பண்ணலாம், பலனை துறக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி வந்து கான்ட்ரடிக்டியா போட்ட மாதிரி இருக்குன்னு அழகா. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய மனப்பான்மை, அதை பொறுத்து நம்ம கடமை செய்யறோன்ற பேர்ல காமிய கர்மமும் செய்யலாம், காமிய கர்மம் செய்யலான்ற பேர்ல உண்மையாவே நம்ம ஈஸ்வர அர்ப்பணமாவும் செய்யலாம். ஆனா ரெண்டும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தினா நம்மள ஏமாத்திக்கிறோமா தவிர ஈஸ்வரனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப சட்டிலான ஸ்லோகம் இது. கீதைன்றது சும்மா ஏதோ நம்ம லைட்டா எடுத்துக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டீப்பா அனலைஸ் பண்ணி சொல்றாரு அவரு. ஏதோ தோணுனதா சொல்ல கிருஷ்ணர், தோணுனதே சொல்லிட்டு போறாரு. ஏதோ அர்ஜுன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினும் சீரியஸா எடுத்துட்டு அழகா டிரைவ் பண்றாரு ஃபைனல் கன்க்ளூஷனை, எதையுமே விடல. இது நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு வந்து தெளிவாயிடும், லைஃப் தெளிவாயிடும். இதை புரிஞ்சுக்காதனாலதான் லைஃப் ஒரே குழப்பம். இப்ப இங்க சன்னியாசம் தியாகம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இப்ப நம்ம மைண்ட்ல என்ன வருது பாருங்க, மறுபடியும் சன்னியாசம் ஒண்ணு, சன்னியாசம் ஒண்ணு எது ஞாபகத்துக்கு வருது? வித்வத் சன்னியாசம் ஞாபகம் வரும், இல்லைன்னா விவிதிஷா சன்னியாசம் ஞாபகம் வரும். இங்க கூட பாருங்களேன் 18ஆம் அத்தியாயம் கூட மோட்ச சன்னியாச யோகம். அதனால அந்த சன்னியாசம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இங்க. நல்ல இப்படிதான் நமக்கு ஏதாவது பேசியிருப்போம் நம்ம முன்னாடி. இது 18ஆம் அத்தியாயம் வந்து சன்னியாசம் அது வரும்போது அது வேற. ஆனா அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் 18ஆம் அத்தியாயம். அர்ஜுனன் கேட்கிற கேள்வி என்ன, சன்னியாசம் தியாகம் இது ரெண்டையும் பிரித்தக் சொல்லு, பிரித்தக் சொல்லுனாலே முடிஞ்சு போச்சு கதை. எது கிடையாது, வித்வத் சன்னியாசம் வராது, விவிதிஷா சன்னியாசம் வராது. அப்ப என்ன சன்னியாசம் வரும்? ஏற்கனவே நித்திய கர்மம் நைமித்திய கர்மங்கள் செய்பவர்கள் என்ன மனப்பான்மையோட செய்ய வேண்டும், அவங்களுடைய நோக்க எதை வந்து துறக்க வேண்டும். எதை துறக்க வேண்டும்னா காமிய கர்மத்தை துறந்துருங்க, நித்திய நைமித்திய கர்மம் செய்வோம். அந்த நித்திய நைமித்திய கர்மத்துல பலன் எதிர்பார்க்க வேண்டாம். சில காமிய கர்மங்களும் செய்வது போல நமக்கு இருக்கும், அதுல இருக்கக்கூடிய காமியத்துவத்தை கூட எடுத்துருங்க. சிலது காமிய கர்மம் மாதிரி இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த காமத்தை அதுல இருந்து எடுத்துட்டா, அந்த ஆசை, இங்க காமம்னா ஆசை, அந்த ஆசையை பலன்ல குறிக்க ஆசையை எடுத்துட்டா அந்த காமிய கர்மம் கூட என்ன ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுது, அகாமிய அகாம கர்மமும் மாறிடுது, நிஷ்காம கர்மமும் மாறிடுது. இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க இந்த ஒரு ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல. சரி, அடுத்து என்ன வரப்போகுதுன்னா, இது ஓகே தானே? இந்த ஸ்லோகம் முதல் வரியில என்ன சொன்னாங்க, ரெண்டாவது வரியில என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கிருஷ்ணரோட ஒப்பீனியன் இன்னும் வரல, அது இனிமேல வரப்போகுது. கவயோகோ விதுகோ விசக்ஷனாக பிராகுகோ, யாரையோ சொல்றாரு, இவங்க எப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து என்ன போறாரு, மணிஷினக. இங்க பாருங்க 3ஆவது ஸ்லோகத்துல மணிஷினகன் ஒருத்தர் வர்றாரு. அப்ப விதுகு ஒருத்தர் இருக்காரு, கவயக ஒருத்தர் இருக்காரு, விசக்ஷனா ஒருத்தர் இருக்காரு, மணிஷினக இருக்காரு. நீ எப்பதான்ப்பா சொல்ல போற, நான் முதல்ல சொல்றது இருக்கட்டும், முதல்ல என்னென்ன அபிப்பிராயம் இருக்குப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நினைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் நான் என்ன சொல்றேன் கேளு அப்படின்றாரு கிருஷ்ணன். இப்ப நம்மளும் இப்படிதான் பண்ணும் போல் இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்றதா இருந்தா பொதுவா என்ன எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதுல எல்லா ஒப்பீனியனையும் கேட்டுட்டு எது வந்து சரி டிசைட் பண்ணுவோம். இப்படிதானே இருக்கணும். இல்ல நான் சொல்றது கேளு, இப்படி இல்ல பாரு, நான் ஒருத்தன் இல்லப்பா, எல்லாரும் பல பேர் இருக்காங்க, பல பேர் பல அபிப்பிராயம் சொல்றாங்க, அதையும் கேட்டுக்கோ. அதை கேட்டுட்டு எது சரின்னு நம்ம முடிவு பண்ணலாம் பாரு. ரொம்ப அழகா ஸ்டூடெண்ட்டையும் அந்த மாதிரி திங்கிங்ல கொண்டு வராரு. சரி, இப்ப 3ஆவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாரு பார்க்கலாம். தியாஜ்யம் தோஷவதித்யேகே, தியாஜ்யம் தோஷவதித்யேகே, தியாஜ்யம் தோஷவதித்யேகே, தியாஜ்யம் தோஷவதித்யேகே, கர்ம பிராஹுர்மனீஷிணஹ, கர்ம பிராஹுர்மனீஷிணஹ, கர்ம பிராஹுர்மனீஷிணஹ,
कर्म प्राहुर्मनीषिणः யஜ்ஞதான தப கர்ம यज्ञदानतपः कर्म யஜ்ஞதான தப கர்ம यज्ञदानतपः कर्म ந தியாஜ்யமிதி சாபரே न त्याज्यमिति चापरे ந தியாஜ்யமிதி சாபரே न त्याज्यमिति चापरे சேர்ந்து தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர்மனீஷிணः யஜ்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யமிதி சாபரே. என்ன சொல்லாங்க? ஓகே, கர்ம முதல் ஸ்லோகம், முதல் வரி, இந்த ஸ்லோகத்துடைய வரி, கர்ம தோஷவத் இதி, கர்ம தோஷவத் இதி ஏகே மனிஷினக தியாஜ்யமிதி பிராகு. என்ன சொல்றாங்க? கர்மம் தோஷத்தை உடையது, கர்மம் எதை உடையது? தோஷத்தை உடையது என்று ஏகே மனிஷினக, சில மனிஷினர்கள், சில பண்டிதர்கள், சில சாஸ்திர பண்டிதர்கள் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? கர்மம் தோஷவத்துப்பா, தோஷம், ஏதோ ஒரு குறை இருக்கு, கர்மம் குறை உள்ளது என்று, அதனால் அதை என்ன பண்ணணும்? தியாஜ்யம், துறந்து விடு. மூணாவது ஒப்பீனியன் பாருங்க, நம்ம இந்த மாதிரியே இருக்கு. முதல்ல என்ன? காமி கர்மத்தை விடுன்றாங்க. அடுத்து என்ன? நீ எல்லா கர்மமே செய்ப்பா, ஆனா கர்ம பலனை விட்டுருப்பா. மூணாவது என்ன சொல்றாரு? நீ எந்த கர்மமே செய்யாதப்பா, நித்திய கர்மமா இருக்கட்டும், நைமித்திய கர்மம், காமி கர்மம், மூணுத்தையும் விட்டு தொலை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்? கர்மம்னாலே தோஷம்ப்பா. எப்படி சொல்றீங்க? அதான் நம்ம முதலே பார்த்தோமே, நித்திய கர்மம்னாலும் பலனை கொடுக்கும், நைமித்தியம்னாலும் பலனை கொடுக்குது, காமிய கர்மம் சொல்லவே வேண்டாம், பலனை கொடுக்குது. பலனை கொடுத்தா என்ன பிரச்சனை? பலனை கொடுத்தா பந்தம். என்ன பலனை கொடுக்குறது? மேலான பிறவிய கொடுத்து மறுபடியும் பிறவின்னு கொடுத்தாலே என்னது? அது பந்தம் தான். அப்போ கர்மம் இஸ் ஈக்குவல் டு பந்தம். கர்மமும் பந்தமும் வெவ்வேறு இல்ல. அதனால என்ன பண்ண? கர்மத்தை துறந்துரு அப்படின்னு சிலர் கூறுகிறார்கள். கிருஷ்ணர் சொல்றாரு, சொல்லலைங்க, இன்னும் கன்க்ளூட் பண்ணல கிருஷ்ணர். வெவ்வேறு விதமான ஒப்பீனியன் சொல்லிட்டு வர்றார். அப்போ இங்க ஒரு சில ஏகே, சில அறிஞர்கள், மனிஷினக, சில பண்டிதர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாருன்னு கேட்டா இது ஆக்சுவலா சாங்கியர்கள். சாங்கியர்கள் என்ன சொல்றாங்க? நம்ம சொல்றோம் இங்க ரெண்டாவது சாங்கிய யோகம் இல்ல, அது வேதான் வேதாந்தம். சாங்கியம்னு ஒரு தனி பிலாசபி இருக்கு. அங்க என்ன சொல்றாங்க? கர்மமே வேண்டாம், விட்டு ஒழைங்க, புருஷ பிரகிருதி ரெண்டுத்தை பத்தி விசாரம் பண்ணி பிரகிருத்திலிருந்து விலக்கி புருஷனை அடைஞ்சிரு. அப்ப கர்மம் வீடு எல்லாம் யார் பாத்துக்குவோம்? அதெல்லாம் வேண்டாம், ஓடு, எல்லாம் தோஷம். மொத்தமா சிலர் சொல்றாங்க. கர்மம் என்றாலே தோஷம் என்று சிலர் கூறுகிறார், இல்ல தோஷம் என்று கருதி அதை துறந்து விடுங்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். உடனே அதை கேட்கிறவங்க என்ன பண்றாங்க? எப்படி கர்மம்னாலே தோஷம் எப்படி சொல்றீங்க நீங்க? அது தப்பு கிடையாது. யஜ்யம் பண்றான், தானம் பண்றான், தபம் பண்றான், அது தோஷமா? யஜ்ய கர்மம் எப்படி தோஷமாகும்? தானம் எப்படி தோஷமாகும்? தவம் எப்படி தோஷமாகும்? இப்போ அப்படி சொன்ன முதல் ஆள அப்ஜெக்ஷன் வருதுங்க. அதனால நோன்றாங்க பாரு, நான்றாங்க பாரு. யஜ்யதான தப கர்ம ந தியாஜ்யம். அப்ப என்ன சொல்ல வராங்க? ஓஹோ, அப்ப நித்திய கர்மத்தை விட்டு, நைமித்திய கர்மத்தை விட்டு, காமி கர்மத்தை விட்டு, அப்ப யஜ்ய தான கர்ம தப கர்மம் மட்டும் பண்ணுமா? அங்க அப்படிதான் சொல்றாங்க அந்த ஸ்லோகத்துல. யஜ்ய தான தப கர்ம ந தியாஜ்யம் இதி ச அப்பரே. வேறு சிலர் கூப்பிடுறாங்க, வேறு சிலர் கூறுகிறார்கள். யார் அந்த வேறு சிலர்? இந்த சாங்கியர்கள் சொல்வது சரியில்லைன்னு வேறு சில பேர் சொல்றாங்க. எப்படி? நீ கர்மம்னாலே தோஷம்னு சொல்றது தப்பு. யஜ்யம் கர்மம், தான கர்மம், தவ கர்மம் இதெல்லாம் எங்க தோஷம்? அதனால அப்படி சொல்லாத. அத ந தியாஜ்யம், எப்போதுமே விடக்கூடாது. எதை விடக்கூடாது? யஜ்ய தான தவத்தை நாம விடவே கூடாது என்று ந தியாஜமிதி ச அப்பரே வேறு சிலர் கூறுகிறார்கள். இப்போ முதல் வரிக்கு என்ன அர்த்தம்? முதல் வரியில ஏன் ஏகே மனுஷனக தோஷவத்துன்னு சொல்றாங்க? ஏன் தோஷவத்துன்னு சொல்றாங்கன்னா, அது நம்மள பந்தப்படுத்துகிறது. ஏன்? கர்மம்னாலே கர்ம பலனை கொடுத்து விடும்.
அந்த கர்ம பலன் நமக்கு பந்தம். கர்ம பலன் வந்து பிறவியை கொடுத்துருது. அதனால அதாவது புண்ணியத்தை அனுபவிக்கின்ற பிறவியை எடுக்கணும். அது புண்ணியமாகவே இருந்தாலும் பிறப்பு என்றால் பந்தம் தான். அதனால அதை துறந்துடுன்னு சொல்றாங்க. நாளை கீதையில போய் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது. கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, ஒரு சில பேருடைய ஒப்பீனியனை சொல்லிட்டு வராரு இது வரைக்கும். இன்னும் கிருஷ்ணர் கீதையில ஃபைனல் கன்க்ளூஷன், சாஸ்திரத்தினுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அவர் சொல்ல போறாரு. அவசரப்படக்கூடாது. அதுக்குதான் நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அவசரப்பட்டு என்ன சொன்னாங்க, அந்த காமிய கர்மத்தை விட்டாலே நாங்களாம் காமிய கர்மமே இல்லை தெரியுமா, நாங்களாம் சன்னியாசிகள். முதல்ல என்ன நினைச்சுக்கிறாங்க, கர்ம சன்னியாசிய சன்னியாசம் நினைச்சுக்கிறாங்க. அது இல்லைங்க. அதே மாதிரி நாங்கெல்லாம் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்களாம் அவ்வளோ சூப்பர். நாங்களாம் வந்து சன்னியாசி மாதிரி தான் கிரகஸ்தர்ல இருந்தாலும். இங்க யாரும் நினைச்சுக்கிறாங்க, ஞானி நினைச்சுக்கிறாங்க. இந்த டாபிக்கே இல்ல எப்படி குழப்பிக்கிறாங்க பாருங்க. இங்க சொல்ல முழுக்க 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 யாரை பத்தி, கர்ம அதிகாரி உள்ளவர்களை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. அதுல நீங்க என்ன செய்யணும், நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யணும், காமிய கர்மத்தை விடணும், நித்திய கர்ம நைமித்திய கர்மத்துல இருக்கக்கூடிய பலனையும் விடணும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் காமிய கர்மம் அதாவது எதுவே வேணாப்பா, எது எடுத்தாலும் பந்தம் கர்ம பலன் கொடுத்துரு, பந்தம் தோஷம் தூக்கி போட்டுரு, எல்லாத்தையும் போட்டு பிரகிருதி புருஷன் அந்த நிலைக்கு போயிடு, பிரகிருத்தில இருந்து விட்டுடு, அப்படியே புருஷன் போட்டு. இது என்ன சொல்றது அவ்வளவு ஈஸியா? ஆனா சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் விட்டுடுவாங்களா? அவங்களுடைய கருத்து. இன்னும் சில பேர் சொல்றாங்க, எப்படி நீ தோஷத்தை சொல்றீங்க, கர்மம் போய் தோஷமா? யஜ்ய தான தவம்லாம் என்னைக்குமே விடக்கூடாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு பாரு, விடவே கூடாது. அத யஜ்ய தான தபமா நாங்கெல்லாம் விட்டு பல காலம் ஆகுது, பல ஜெனரேஷன் ஆகுது. அதானே சொன்னாங்க, விடவே கூடாது. ந தியாஜ்யம், எப்பவுமே விடக்கூடாது சொல்றாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்ல போறாரு, அடுத்து இப்போ 4ல 5ல கிருஷ்ணன் என்ன சொல்ல போறாரு? சரி, இப்போ கவையக என்ன சொன்னாங்கன்னு நான் சொன்னேன், விசக்ஷனா என்ன சொன்னாங்க நான் சொன்னேன், மனுஷி சொன்னதை சொன்னேன். இன்னும் சில பேர் யஜ்யதான தமக்கர்ம கூட கூட சொல்றேன். நான் என்ன சொல்ற போறேன் தெரியுமா, நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல போறாரு. ஆனா சொல்வாரா நமக்கு தெரியல, பார்க்கலாம். நிச்சயம் சுணு மே தத்ர, நிச்சயம் சுணு மே தத்ர, நிச்சயம் சுணு மே தத்ர, நிச்சயம் சுணு மே தத்ர, தியாகே பரத சத்தம, தியாகே பரத சத்தம, தியாகே பரத சத்தம, தியாகே பரத சத்தம, தியாகோ ஹி புருஷ வியாக்ர, தியாகோ ஹி புருஷ வியாக்ர, தியாகோ ஹி புருஷ வியாக்ர, தியாகோ ஹி புருஷ வியாக்ர, த்ரிவித சம்பிரகீர்த்திதः, த்ரிவித சம்பிரகீர்த்திதः, த்ரிவித சம்பிரகீர்த்திதः, த்ரிவித சம்பிரகீர்த்திதः. சேர்ந்து நிச்சயம் சுணு மே தத்ர, தியாகே பரத சத்தம, தியாகோ ஹி புருஷ வியாக்ர, த்ரிவித சம்பிரகீர்த்திதः. ஓகே, இங்க என்னன்னா தத்ர, தத்ர அந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல, தத்ர தியாகே தியாகம் என்ற விஷயத்தில், தத்ர தியாகேச்ச சந்நியாச சொன்னாரா? அர்ஜுன் கேட்கும்போது என்ன சொன்னா, சந்நியாசஸ்ய தியாகேச்ச ரெண்டு கேட்டா. ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அந்த விஷயத்துல, எந்த விஷயத்துல, தியாக விஷயத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சந்நியாசமும் தியாகம் ஒன்றுன்னு அர்த்தம். அந்த விஷயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, பரத சத்தம, பரத குலத்திலேயே மிகச்சிறந்தவனே, தத்ர தியாகே அந்த தியாக விஷயத்துல, நிச்சயம் மேஷுணும் கண்டிப்பாக அதை பத்தி என்னுடைய முடிவான முடிவு, என்னுடைய முடிவு என்ன அதை கேளு, நான் சொல்ல போறேன். இப்ப புரியுதுங்களா என்னன்னு? தியாகம் சந்நியாசம் ரெண்டுத்தினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா, ரெண்டும் ஒண்ணுதான். தியாகம் வேற சன்னியாசம் வேற கிடையாது. அதனால கிருஷ்ணர் இந்த இடத்துல தியாகம்னு சொல்லும் போது சன்னியாசத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும். வேற எங்கேயாவது இங்க பதில் சொல்லும் போது சன்னியாசம் மட்டும் சொன்னா தியாகத்தை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க. ஓகேங்களா? இது புரியுது இல்லையா நான் சொன்னது? ஓகே. அப்போ புருஷ வியாக்ர, மனிதர்கள் என்னவா, வியாக்ரம் போன்றவன். சரி, புருஷ வியாக்ர நீ என்ன பண்ணும், தியாகோகி தியாகம் வந்து
திரிவிதக சம்பிரகீர்த்திதக தியாகம் என்று 3 விதமாக இருக்கின்றது. அப்ப டாபிக் ஆரம்பிக்கிறார்ல, அப்படிதான் வருது. 3 ஆரம்பிக்குது. 3 தான் நமக்கு வேணும். அதான கேட்ட அர்ஜுனன். என்ன நான் என்ன கேட்டேன், நீ என்னென்னமோ சொன்னீங்களே கிருஷ்ணா, நல்ல வேலை ஆரம்பிச்சிட்டேன். தியாகம் 3 விதம். அதுக்கு முன்னாடி தியாகம்னா என்னது? தியாகத்துக்கு என்ன அர்த்தம்? எது இன்க்ளூடட் அதுல? சந்நியாசம்ன்ற வார்த்தை இன்க்ளூடட். இப்ப சந்நியாசம் தியாகம் ரெண்டும் சொன்ன உடனே இப்போ சந்நியாசம் 3 வகைன்னு பகவான் சொல்றாரு. என்னென்ன சொல்ல போற நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம தான் புத்திசாலி. என்ன சொல்றோம்? சாத்விக சந்நியாசம், சாத்விக தியாகம், எந்த பேர் வேணா சொல்லிக்கலாம். ராசிக சந்நியாசம், ராசிக தியாகம், தாமசிக சந்நியாசம், தாமசிக தியாகம். மைண்ட்ல என்ன வருது? என்ன வரணும்? சன்னியாசிகள் வரக்கூடாது. அதுதான் விஷயம். மறுபடியும் அதான் வரும். சன்னியாசம், வித்வத் சன்னியாசம், வித்யாசம் வரக்கூடாது. அப்படி வந்துடும் தான் உஷார தியாகம்னு போட்டார் போல இங்க. அந்த வார்த்தை சொன்னாலும் சன்னியாசம் தான். இங்க யார பத்தி டாபிக்? கர்மத்தை பத்தின டாபிக். அந்த கர்மத்துல சன்னியாசம்னா என்ன? தியாகம். சன்னியாசம் தியாகம் பத்தி டாபிக். சரி, இப்ப அதுல சில பேரோட ஒப்பீனியன் எல்லாம் நான் சொன்னேன். சில பேர் காமிய கர்மத்தை விட்டாலே போதும், நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் பலனோட செஞ்சா கூட அதுவே சன்னியாசம். சிலர் சொல்றாங்க இல்ல 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 எல்லா கர்மமே செய், ஆனா எல்லா கர்மமும் செஞ்சாலும் நீ கர்ம பலனை விட்டுடு, அதுவே தியாகம் சன்னியாசம்னு பேரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க அது எப்படி எல்லா கர்மத்தையும் விட சொல்ற, தோஷம்னு சொல்றீங்க. கிடையாது. யஜ்ஞதான தப்ப கர்மத்தை விடவே கூடாது. அந்த யஜ்ஞதான கர்ம பலன், யஜ்ஞதான தபத்தை அதை செஞ்சா அதுவே விடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப அதுவே அதை செய்யணும். அதை செஞ்சாலும் தியாகம் தான், சன்னியாசம் தான். இப்படி எல்லாரும் சொல்றாங்கப்பா. இப்போ நானும் சொல்றேன். புருஷ வியாகர பரத சத்தமா அவர் 3 பேர் சொல்லி சொன்னார்ல. சந்நியாசஸ்ய மகாபாகோ ரிஷிகேஷ மகாபாகோ கேஷி சுதேவ் சொல்ற பரத சத்தம புருஷ வியாகர. கேளு, நான் சொல்றேன். என்ன சொல்ல போறாரு? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். என்னுடைய முடிவான ஒப்பீனியன் இது. யஜ்ஞதான தப கர்ம, யஜ்ஞதான தப கர்ம, யஜ்ஞதான தப கர்ம, யஜ்ஞதான தப கர்ம, ந த்யாஜ்யம் காரியமேவ தத், ந த்யாஜ்யம் காரியமேவ தத், ந த்யாஜ்யம் காரியமேவ தத், ந த்யாஜ்யம் காரியமேவ தத், யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ, யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ, யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ, யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ, பாவனானி மனிஷிணாம், பாவனானி மனிஷிணாம், பாவனானி மனிஷிணாம். பாவனானி மனிஷிணாம். சேர்ந்து யஜ்ஞதான தப கர்ம ந த்யாஜ்யம் காரியமேவ தத், யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷிணாம். என்ன சொல்லிட்டாரு? யஜ்ஞ தான தபம். இது 3 என்னது? யஜ்ஞ தான தப்பம்னா என்னது? 17ஆவது தேதியில படிச்சிட்டோம். மறுபடியும் 17ஆவது படிக்கணுமா? என்ன பண்ணணும்? யஜ்யம், என்ன யஜ்யம் சொல்றாரு? சாத்விக யஜ்யம், சாத்விக தானம், சாத்விக தபஸ். ஓகேங்களா? 19 எடுத்துக்கூடாது. இங்க என்ன அர்த்தம்? யஜ்யம்னு தியானம் தபஸ்ன்னு சொல்லும் போது 17ஆம் அத்தியாயத்தை ரெஃபர் பண்ணிக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. வெரி குட். 17 முடிஞ்சு போச்சு இல்ல? இங்க கனெக்ஷனே வராது பாருங்க. அப்ப அது மைண்ட்ல இருக்கணும், ரிவிஷன் பண்ணணும், படிச்சிருக்கணும். ஓகேங்களா? யஜ்ஞ தான தப கர்ம பொதுவா இங்க சொல்லக்கூடாது. 17ஆம் அத்தியாயத்துல சொன்ன சாத்விக யஜ்ஞ, சாத்விக தானம், சாத்விக தபஸ், ந தியாஜ்யம், ந தியாஜ்யம், அதை விடக்கூடாது. இது கிருஷ்ணர் சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் சொன்னது கடைசியா ஒருத்தர் சொன்ன பாரு, கரெக்ட், அவர் சொன்னது கரெக்ட் அப்படின்றார் கிருஷ்ணர். ந தியாஜ்யம், அதை விடவே கூடாது. அப்ப என்ன செய்யணும்? காரியம் ஏவ தத்து. விடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் காரியம் ஏவ தத்து அப்படின்னு அர்த்தம் அதை செய்துதான் ஆக வேண்டும். 2 விதமா சொல்றாரு. நெகட்டிவா சொல்றாரு, பாசிட்டிவா சொல்றாரு. நெகட்டிவா சொல்றாரு விடக்கூடாதுன்னு சொல்றாரு, செய்ய வேண்டும்னு சொல்றாரு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அன்வய வெத்திரேக்கம். அன்வயம்னு சொல்லும் போது நெகட்டிவ் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன், வெத்திரேக்கம் சொல்லும் போது பாசிட்டிவ் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். 2 சொன்னோம் இல்லையா? அதுதான்.
ஆஹ் சரி, விடக்கூடாதுன்னு சொல்றாரு. யஜ்ய தான தப கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா விடவே கூடாது, செஞ்சே ஆகணும். அப்படின்னா எப்படி செய்யணும்னு கேட்டா, ஏன் செய்யணும்னு கேட்காம செய்யணும்னு அர்த்தம். இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்கவே கேட்காத. காரியம் ஏவ தத்து, இது நீ செஞ்சுதான் ஆகணும். ஏன் சாப்பிடணும்னு கேக்குறியா? கேட்காம தானே சாப்பிடுறோம். ஜாலியா சாப்பிடுறோம்ல, 3 வேளை 4 வேளை 5 வேளை கேட்கறதே கேட்கறது. எதுக்கு சாப்பிடணும்? நான் கேட்கறதே கிடையாது, சாப்பிடணும். அப்பனா மஸ்ட். அத 2 விதமாவும் சொல்றாருங்க. யஜ்யதான தப கர்ம ந தியாஜ்யம், யஜ்யதான தப கர்ம காரியமேவ தத்து, அது செஞ்சுதான் ஆக வேண்டியது. ஏன் 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 அப்படி சொல்ற? ஏன்னா மறுபடியும் பாருங்க 2வது வரியிலையும் யஜ்யதான தபஸ் செய்வ, ஏன்னா மனிஷினாம் பாவனானி. இங்க போனதுல மனிஷின்றதுக்கு ஒரு அர்த்தம், இங்க மனிஷினா யாரு? மனிஷினாம் பாவனானி. அவர்கள் அந்த மனிஷினிகளை தூய்மைப்படுத்துவது. பாவனானி தூய்மைப்படுத்துவது என்னது? அது தோஷவத்துன்னு முதல்ல சொன்னாங்கல்ல. அப்ப தோஷவத்து எல்லா கர்மத்தையும் தோஷவத்து சொல்லாத, யஜ்யதான தர்மம் விடக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னார். கிருஷ்ணர் ஆமோதிக்கிறார். கரெக்ட் கரெக்ட், வெரி குட். அதை விடக்கூடாது, செஞ்சுதான் ஆகணும். ஏன் செஞ்சுதான் ஆகணும்? அது பாவனானி, தூய்மைப்படுத்துவது. அது தூய்மைப்படுத்துகிறது, மனுஷனை தூய்மைப்படுத்துகின்றது. இப்போ யார் சொன்னா? எங்க சொன்னா தூய்மைப்படுத்துவது? யஜ்யதான தப்பம் கர்மம்லாம் தூய்மைப்படுத்துவது எது? அப்போ இங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர்? இது தூய்மைப்படுத்துவதுனா என்ன? மனிஷினா யாரு? மனிஷினாம் சொல்றாங்க. இங்க மனிஷினாம்னு மனிஷா பஞ்சகத்தை எடுத்துக்கூடாது. மனிஷா பஞ்சகம்னு அங்க வந்து குருன்னு அர்த்தம். அதனால நீங்க மனிஷினி குரு, குருவை வந்து அதை தூய்மைப்படுத்தும் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப மனிஷினிக்கு பல அர்த்தம் இருக்கு. விவேகிகள், ஞானிகள், அதே மாதிரி விசக்ஷனாக, கவையக, அப்படி ஒவ்வொரு கான்டெக்ட்லயும் ஒரு அர்த்தம். ஆனா இந்த கான்டெக்ட்ல மனுஷனா யாரு பாருங்க. அப்போ யாருன்னா கர்மத்துக்கு உட்பட்டவர்கள். கர்மத்துக்கு உட்பட்டவர்கள் தான் மனுஷங்க. அந்த கர்மத்துக்கு உட்பட்டவர்கள் என்ன விவேகம் செய்யறாங்க? அவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க? அப்ப நித்திய வஸ்து விவேகிகள் சொல்லக்கூடாது மனுஷனக. அவள் எதுக்கு தூய்மைப்படுத்துறது? இவங்க தன்னுடைய நித்திய கர்மத்தை செய்யறாங்க, நைமித்திக கர்மத்தை செய்யறாங்க. அப்படி காமிய கர்மத்தை விட்டுட்டாங்க. காமிய கர்மத்தை விட்டாங்க ஃபர்ஸ்ட். நித்திய கர்ம நைமித்திய கர்மம் செய்யறாங்க. ஆனா அந்த நித்திய கர்ம நைமித்திய கர்மத்திலையும் கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து யஜ்ய தான கர்மத்தை செய்கிறார்கள். அப்போ எவ்வளவு வருது பாருங்க. அப்ப கிருஷ்ணனோட கல்யாணம் இது செய்யணும், யஜ்ய தான தபம் செய்யணும். ஏன் செய்யணும்னு கேட்டா, ஏன் செய்யணும்னா நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் ஏன் செய்யணும் நீ கேள்வி கேட்கக்கூடாது, செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி யஜ்யதான தவ கர்மமும் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னு கேட்டனா, ஏன்னா அது வந்து தூய்மைப்படுத்துகிறது, உன்னை தூய்மைப்படுத்துகின்றது. பாவனானி எங்க சொல்லியிருக்கு? வேதங்கள்ல சொல்லியிருக்கு. அதெல்லாம் நம்ம போனோம்னா அது கொட்டேஷன்லாம் இருக்கு, அது வேதத்துல சொல்லியிருக்கு. அது சொல்லும் போது எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டா கிருஷ்ணன் தான் சொல்லல, அவர் எங்க சொல்லியிருக்கு? வேதத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம், அதை சொல்லியிருக்காரு. அதுல சொல்லியிருக்கு யஜ்ய தானம் தபஸ் விடவே கூடாது. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு? ஓகே சரி. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம. தூய்மைப்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் மனிஷினா யாரு? யஜ்ய தான தபஸ் வந்து எப்படி தூய்மைப்படுத்துகிறது? இது 3 கேட்கணும்ல. இந்த 3 கேள்வி இருக்குது. சரி, இப்போ தூய்மைப்படுத்துவதுன்றது ரொம்ப சிம்பிள். என்னன்னா, என்னுடைய ஆத்ம ஞானத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் நீக்குவதுதான் தூய்மைப்படுத்துவது. என்ன ஆத்ம ஞானத்துக்கான அதிகாரித்துவத்தை நான் பெறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அது அனைத்தையும் நீக்குவதுதான் தூய்மைப்படுத்துவதுன்னு அர்த்தம். சரி, இத நீக்கினா போதுமா? அதை நீக்கினாலும் அதிகாரி ஆயிடுவோம்னா கிடையாது. அது தடையாக இருக்கிறத நீக்கிவிட்டு ஆத்ம ஞானத்துக்கு எது தேவையோ அதையும் கொடுக்கும். ஆத்ம ஞானம் அதிகாரித்துவம் ஆவதற்கு என்ன தகுதியோ அதை கொடுக்கும். அது என்னது?
அதுதான் சித்த சுத்தின்னு சொல்லியிருக்கோம்ல. அந்த சித்த சுத்தினா என்னது, எப்படி வெளிப்படும் அது? இந்த சித்த சுத்தின்றது எப்படி வெளிப்படும்? எப்படி முமுட்சுத்துவமாக வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? நான் எனக்கு இறைவனை அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்கின்ற தீராத தாகம் எடுக்கும், வேட்கை உண்டாகும். பரமாத்மா, ஆத்மா என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆத்மா, பரமாத்மா, கடவுள், இறைவன், பரம்பொருள். அதாவது இந்த உலக விஷயங்கள்ல இருந்து முழுவதுமாக அதுல இருக்கக்கூடிய வேட்கை நீங்கி, வேட்கை நீங்கினா இதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு அதை தேடியே போயிட்டு இருக்கிறவன் என்ன ஆகுது? நித்திய கர்மம் செய்து, நைமித்திக கர்மம் செய்து, காமிய கர்மத்தை விட்டு நித்திய நைமித்திக கர்மத்துல பலனை எதிர்பார்க்காம அதோட யஜ்ஞ தான தவம் செய்யும் பொழுது அதுலயும் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கல. அதனாலதான் சாத்விக யஜ்ஞம், சாத்விக தானம், சாத்விக தவம் இப்படி செய்யும் போது அவனுக்கு என்ன வருது? மன தூய்மை ஏற்படுகிறது போது இதுக்கு தடையாக இருக்கிற ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நீங்குவதோடு மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற, மோட்சம் அடைய வேண்டும், பரமாத்மா, ஆத்மா, இறை சுரூபத்தை நான் அடைய வேண்டும் என்கின்ற தீராத வேட்கையை, ஆசையை அவனிடத்து உண்டு பண்ணுகிறது. இதுதான் கம்ப்ளீட்டா அர்த்தம். அதுக்கு இங்க மனிஷினம் யாருன்னா, மனிஷினம்னா நித்திய நைமித்திக கர்மத்தை செய்பவர்கள். அப்படி செய்வதோடு பலனை எதிர்பார்க்காம செய்வதோடு யஜ்ஞதான தவம் செய்வோம். இப்படி செய்யும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? மன தூய்மை, தூய்மை அடைகிறார்கள். அவர்களை தூய்மைப்படுத்துகிறது, சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துவோம், பியூரிபிகேஷன். இவ்வளவு அவங்களுக்கு கிடைக்கிறது. சரி, இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாமா? இன்னும் இருக்கு, 6வது இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணல கிருஷ்ணர், இன்னும் 3 வகை இன்னும் சொல்றேன்னு பாருங்க. திரிவிதக சம்பிரகீர்த்தி தகன்னு சொன்னார் பாருங்க. 3 வகை இருக்கு, அது என்னன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஒரு சில பேர் சந்நியாசம்ன்றத காமிய கர்மத்தை விட்டாலே சந்நியாசம் சொன்னாங்க. அடுத்து சில பேர் எல்லா கர்மத்தையும் செய்யணும், ஆனா கர்ம பலத்தை விட்டாலே சந்நியாசம் சொன்னாங்க. 3வது எல்லா கர்மத்தையும் விட்டுடுங்க, ஏன்னா கர்மம்னாலே தோஷம், கர்ம பலனை கொடுத்து நமக்கு பெரிய கொடுப்பதனால எல்லாத்தையுமே விட்டுருங்கன்னு சிலர் சொன்னாங்க. அதுக்கு சில பேர் சொன்னாங்க, யஜ்ஞ தான தமம் எப்படி நீ கர்மத்தை தோஷம்னு சொல்ல முடியும், அதை போய் இப்படி தோஷம், அதை விடவே கூடாதுன்னு உடனே கிருஷ்ணர் வரார். வெரி குட். இப்ப என்ன பண்ணும் அடுத்து? ஆமா ஆமா, அந்த 3த்தை விடவே கூடாது. அப்ப மற்றதெல்லாம் விட்டுடலாமா? நித்திய கர்மம் நைமித்திக செய்ய மாட்டேன், யஜ்ஞதான கர்மம் மட்டும் செய்யணுமா? அப்படி கிடையாது. நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் கர்ம பலன் இல்லாம செய்யும் பொழுது அதே நேரத்துல யஜ்ஞதான தபஸையும் செய்ய வேண்டும். இப்ப நமக்கு அடிப்படையில இருந்து கேள்வி கேட்க கூடாது. 18வது நித்திய கர்மம்னா என்ன, நைமித்திக கர்மம்னா என்ன எனக்கு தெரியலையே, அப்புறம் யஜ்யம்னா என்ன, தானம்னா என்ன, தவம்னா என்னன்னு புரியவே இல்லையே. இதுக்குதான் அவ்வளோ டிஸ்கஷன் கிளாஸ் போச்சு. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எடுத்துக்கிட்டாதான் மூவ் ஆகும். இல்லைன்னா மறுபடியும் 17 சாப்டர் எடுக்கணும். ஓகேங்களா? அதனால நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கு இங்க இருந்து, விட்ட இடத்துல இருந்து. ஆனா அர்ஜுனுடைய கேள்வி 17ஆம் அத்தியாயத்துக்கும் 18ஆம் அத்தியாயத்துக்கும் கனெக்ஷன். அர்ஜுனுடைய கேள்வியில அவன் வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம் பத்தி கேட்கலன்றத புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சந்நியாசம், தியாகம் 2 பேரும் வெவ்வேறுன்னு கருதலன்றதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்படின்னா அவரே சொல்லிட்டாரு, நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே. நீ கேட்ட விஷயத்துல அர்ஜுனா, ஐயோ நான் 2 கேட்டனே, கிடையாது, 1தான். அதான் அர்த்தம். தியாகம்ன்ற விஷயத்துல தியாகம் இஸ் ஈக்குவல் டு சந்நியாசம். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப நம்ம விட்டுடக்கூடாது, முக்கியமான பாயிண்ட். சரி, இன்னைக்கு இதோட நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப நம்ம குருதேவோட ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.